முருகன் துணைங்க. நமக்குன்னு சொந்தமான ஒரே ஒரு உறவு என்னன்னா, நம்ம துணைங்க. வாழ்க்கை துணைவி தாங்க நம்மளுக்குன்னு ஒரே சொந்தம், ஒரே உறவு. நம்ம உயிர் உள்ள வரையிலும் நம்ம கூட வாழ்ந்து, இருந்து நம்மளுடைய சுப நல்லது, கெட்டது, வாழ்க்கையினுடைய சோகம், சந்தோஷம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிறது நம்ம துணைங்க. நம்மளுடைய மனைவிங்க. மனைவி நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க நாலா பக்கம் போயிடுறாங்க இல்லைங்களா? அம்மா அப்பா வந்து மரணத்தை தழுவி அம்மா அப்பா போயிடுறாங்க. தனியாக நிற்கிறதாருங்க நான். நம்ம தான் நிற்கிறோம். அப்போ நிற்கும்போது நமக்கு துணையாருங்க நம்ம மனைவி. அது எங்கேயோ பிறந்து யார் வீட்லேயோ பிறந்து வளர்ந்து என்ன நம்மளுடைய மனைவியாகிறாங்க. கடவுளுடைய தீர்ப்பது, கடவுளுடைய எழுத்து நமக்கு மனைவியாகி நம்ம கூட வாழ்கிறாங்க. அதிக நாள் நம்ம ட்ராவல் பண்ணுறது யாரு கூடனா நம்ம மனைவி கூட தான். மரணம் தழுவரையிலும் அப்போ நம்ம மனைவி கிட்ட எப்பவுமே அன்பு, பாசம், பற்றுதல் இல்லை உள்ளன்போடு நடந்துக்கணுங்க. கடுஞ்சொற்கள் சொல்லக்கூடாது. கடுஞ்சொற்கள் சொல்லும்போது அவங்க சொல்லலாமான்னு கூட நீங்கள் நினைக்கலாம், சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கடுஞ்சொற்கள் சொல்லும்போது, அன்பை பொழியும் போது என்ன நீங்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்கிறது வந்துங்க மரியாதை குறைவான இது. நீங்கள் அப்படிங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை. என்னங்க, எப்பவுமே உயர்ந்த வார்த்தைகளவே பயன்படுத்தணுங்க மனைவி கிட்ட மட்டும். என்னங்க, நமக்கு சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னா, கதவை திறந்த நிலவுக்குள்ளே வந்த உடனே வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கணுங்க. அப்படி சந்தோஷம் இருக்கணும்னா மனைவியை வந்து நம்ம சந்தோஷம் வச்சுக்கணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.